வணக்கம் அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க பல முக்கியமான தகவல்கள். இதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் இந்த டிசிசி நியமனங்கள் முற்றிலும் தடை. ஸோ இதை பார்த்திங்கன்னா முற்றிலுமாக தடை செய்யணும் அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ 500 பேருந்துகளுடைய இவி பஸ் கொள்முதல் பார்த்திங்கன்னா டெண்டரை ரத்து செஞ்சுருக்காங்க. இதே போல் பார்த்திங்கன்னா டிசிசியோடைய நியமனங்கள் 3274 நியமனங்களும் முறைகேடாக நியமிக்கிறத கண்டறியப்பட்டால் முற்றிலும் தடை செய்யப்படும் அப்படின்றத என்னன்ற பார்க்கலாம். அதே போல் டிஎன்எஸ்டிசி 2026 நோட்டிஃபிகேஷன் என்னவாக இருக்கும்? ஸோ மகளிருக்கு உண்டான இந்த வெற்றி பயணம் திட்டம், இந்த வெற்றி பயணம் திட்டத்தை முதல்வர் விஜய் அவர்கள் எப்பொழுது துவக்கி வைக்க இருக்கார்? ஸோ டிஎன்எஸ்டிசியில் இந்த வெற்றி பயணத்துடைய முக்கிய அறிவிப்புகள் என்னவாக இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ டிரைவர் கம் கண்டக்டர் இந்த பணியிடங்கள் எடுக்கிறாங்களா, இல்லை டிரைவருக்கு தனியாக கண்டக்டர் தனியாக இந்த பணியிடங்கள் எடுக்கிறாங்களா அப்படின்றது என்னன்றதை பார்க்கலாம். ஸோ போக்குவரத்து கழகத்தில் புதிய பேருந்துகள் 300 பேருந்துகள் பார்த்திங்கன்னா முதல்வர் விஜய் அவர்கள் புதுசாக கொள்முதல் செய்து அதை துவக்கி வச்சுட்டார். ஸோ இனி பார்த்திங்கன்னா டிஎன்எஸ்டிசி 2026 அதிக அளவில் ஆட்கள் எடுக்க போகிறது உறுதியாக்கப்பட்டிருக்குங்க. தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் கிட்டத்தட்ட 25,000க்கு மேற்பட்ட காலி பணியிடங்கள் நிலவுகிறது அப்படின்றத குறிப்பிட்டே சொல்கிறாங்க. ஸோ எல்லோருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி போக்குவரத்து கழகத்தில் புதிய அறிவிப்புகள் என்றைக்கு வருமா, நாளைக்கு வருமா, இன்னும் சில தினங்களில் நமக்கு வருமா அப்படின்ற அறிவிப்புகள் எல்லோர் மத்தியிலுமே கலந்து குழப்பத்தோடு இருக்குது. ஸோ கண்டிப்பாக போக்குவரத்து கழகத்தில் பல முக்கியமான அறிவிப்புகள் வர காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா டிசிசியோடைய நியமனங்களில் நிறைய முறைகேடுகள் இருக்குது அப்படின்னு குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. ஸோ டிசிசியோடைய நியமனங்களில் முறைகேடுகள் இருப்பது குற்றம் சாட்டப்பட்டு நிரூபிக்கப்படுமாயின் புதிய அறிவிப்புகள் நிச்சயமாக கண்டிப்பாக வரும். ஸோ டிசிசியில் இந்த நியமனத்தில் நிறைய தடைகளை எதிர்பார்க்குறாங்க. ஸோ புதிய அறிவிப்புகள் டிசிசியோடைய டிரைவர் கம் கண்டக்டருடைய புதிய அறிவிப்புகள் இன்னும் ஒரு சில தினங்களில் வரும். அதில் பெண்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்க பார்த்திங்களா, அவங்களுக்கு உண்டான பணி வாய்ப்பை தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தின் வாயிலாக வெளியிட போகிறதா தகவல்கள் வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். போக்குவரத்து கழகத்தில் நீங்கள் இப்போ தான் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பல முக்கியமான அறிவிப்புகள் வர காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ டிசிசி நியமனங்கள் 500 இவி பஸ்ஸை டெண்டரை ரத்து பண்ணது போல் டிசிசி நியமனங்கள் 3274 பேருடைய நியமனத்தை ரத்து செய்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதற்கான அப்டேட்டை விரைவில் போக்குவரத்து கழகத்தை ஒரு வெள்ளை அறிக்கை விடுவாங்களா, இபியில் வெளியிட்ட மாதிரி போக்குவரத்து கழகத்தில் ஏன் வெள்ளை அறிக்கை வெளியிட முடியல? ஸோ கண்டிப்பாக இதில் வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட்டால் நிறைய போக்குவரத்து கழகத்தில் நடந்திருக்க முறைகேடுகள், கடந்த 20 ஆண்டுகளில் நடைபெற்ற முறைகேடுகள் அனைத்துமே அம்பலமாகும். போக்குவரத்து ஊழியர்களுக்கு ஒரு நல்ல காலம் இதனால் பிறக்கும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். நிறைய ஊழியர்கள் பார்த்திங்கன்னா பற்றாக்குறையை, முக்கியமாக போக்குவரத்து ஊழியர்களுடைய டியூட்டியை மாற்றுவாங்க. ஸோ கண்டிப்பாக இதெல்லாமே சேஞ்சஸ் இன்னும் இந்த வெள்ளை அறிக்கையில் தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ டிஎன்எஸ்டிசி 2026 நோட்டிஃபிகேஷனில் டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக எடுக்க போகிறாங்க. டிரைவர் ஒரு 20,000 பேரும், கண்டக்டர் ஒரு 8,000 பேரும், மொத்தம் 28,000 நபர்களை எடுக்கிறதுக்கு உண்டான அறிவிப்புகள் வர இருக்குது. இபியில் 20,445 போல் போக்குவரத்து கழகத்தில் 28,000 பணியிடங்கள் ரெடியாக இருக்குது. ஸோ இதற்கான அரசு அறிவிப்பு இன்னும் ஒரு சில தினங்களில் நாம் எதிர்பார்க்க முடியுங்க. ஸோ நீங்கள் இப்போ தான் போக்குவரத்து கழகத்தில் ஜாயின் பண்ணக்கூடிய நபராக இருந்தால் சில விதிமுறைகள் அனைத்துமே நீங்கள் பின்பற்ற வேண்டியதாக இருக்குங்க. என்னென்ன விதிமுறைகள் போக்குவரத்து கழகத்தில் பின்பற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதற்கட்டமாக டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் இது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு தேவைப்படும். இது இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களால் வண்டியே ஓட்ட முடியாது, இல்லை இந்த ஜாபுக்கு உங்களால் விண்ணப்பிக்கவும் முடியாது. ஸோ டிரைவிங் லைசன்ஸ், கண்டக்டர் லைசன்ஸ், டிரைவிங் லைசன்ஸ் எடுப்பது எளிது, ஆனால் கண்டக்டர் லைசன்ஸ் எடுப்பது அவ்வளோ எளிது கிடையாது. தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தின் வாயிலாக மட்டும்தான் உங்களால் இந்த கண்டக்டர் லைசன்ஸை எடுத்துக்கொள்ள முடியும். ஸோ இதையும் பார்த்திங்கன்னா கருத்தில் வச்சு நீங்கள் முக்கிய முடிவுகளை எடுத்து
எடுத்துக்கலாம். ஸோ திறன் மேம்பாட்டு கழகத்தின் மூலமாக ஃபஸ்ட் எய்ட் சான்றிதழை வாங்கி அதன் பிறகு தான் உங்களால் கண்டக்டர் லைசன்ஸே எடுக்க முடியுங்க. ஸோ போக்குவரத்து கழகத்தில் ஜாயின் பண்ண இதுதான் டைமு. இப்போ வந்து ஆர்டிஓ ஆஃபீஸ் அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்ட் லைசன்ஸை எடுத்து வச்சுக்கொள்ளுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.